கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். ஆகவே இந்த காலை நேரத்திலே ஆண்டவருடைய வசனத்தை நாம் ஞாபகம் வைத்துக்கொண்டு அதே போல உற்சாகமாய் கேட்போம். இந்த நாளுக்காக செய்திக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வசனம் லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை ஒரு வாசிங்க. லூக்கா சுவிசேஷம் செபதேயுவின் குமாரராகிய யாக்கோபும் யோவானும் அந்தப்படியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். பயப்படாதே, இது முதல் மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். இன்றைக்கு நாம் இந்த சீஷத்துவத்தினுடைய அடிப்படையிலே நாம் பார்க்கிறோம். ஏன் இன்றைக்கு இந்த நாட்களிலே சீஷத்துவத்தை குறித்து நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், சீஷத்துவம் ஒன்று மலிவான விதத்திலே போதிக்கப்படுகிறது, அல்லது இயேசுவின் காலத்திலிருந்து அந்த சீஷத்துவம் இன்றைக்கு நம்முடைய காலத்துல இல்லை. அதற்காக நாம் மீண்டும் பேக் டு ஜீசஸ் வேர்ட்ஸ், இயேசுடைய வார்த்தைகள் சொல்லப்பட்ட சீஷத்துவத்தை நாம் பார்க்க போகிறோம். முதலில் சீஷத்துவத்தை குறித்து நாம் 2 வாரங்களாக 3 வாரங்களாக தியானித்திருக்கிறோம். இன்றைக்கு ஒரு புதிய தலைப்பிலே நாம் பார்க்க போகிறோம். சீஷத்துவ ஊழியமா, சீசன் ஊழியமா? என்னது? சீஷத்துவ திருச்சபையா, சீசன் திருச்சபையா? சீசன் என்னது? சீசன். அந்த காலம் வரும்போது, மாம்பழம் வரும்போது மாம்பழம் சீசன்ல மாம்பழம் கிடைக்கும், நாகப்பழ சீசன்ல நாகப்பழம் கிடைக்கும். அப்புறம் வேற என்னது? இது பலாப்பழம் காலத்துல பலாப்பழம் கிடைக்கும், அத்திப்பழ காலத்துல அத்திப்பழம் கிடைக்கும். அது போல இன்றைக்கு சீசன் கிறிஸ்டியனா, சீஷத்துவம் நிறைந்த கிறிஸ்தவனா? சீஷத்துவம் நிறைந்த திருச்சபையா அல்லது சீசன் திருச்சபையா? சீஷத்துவம் நிறைந்த ஆண்டவருடைய வாழ்க்கையா, சீசன் லைஃபா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். இப்ப இங்க பாருங்க, அந்த வசனத்துக்கும் இதற்கும் நாம் என்ன சம்பந்தம் என்று சொன்னால், த சீசன் அவங்க எல்லாமே மீன் பிடிக்கிற காலம், ஆனா மீன் அவங்களுக்கு கிடைக்கல. அப்படி மீன் கிடைக்காதனால அவங்க எல்லாமே கரை ஓரத்திலே வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்போது இயேசு என்ன சொல்கிறார்? படகை சற்று தள்ளி போகும்படி சொல்லுகிறார். படகு சற்று தள்ளி போகும்படி சொல்கிறார். அவர்கள் படகை தள்ளி விடுகிறார். திரளான ஜனங்களிடத்தில் அவர் பேசுகிறார். இந்த திரளான ஜனங்கள் என்பவர் யார் என்றால், வியாதியஸ்தர்கள், குஷ்டரோகிகள், ஆண்டவருடைய அற்புதத்துக்காக காத்து கொண்டிருந்தவர்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், எல்லாரும் திரளான ஜனங்கள். இப்படி திரளான ஜனங்கள் இயேசுவினிடத்திலே வந்தபோது அவர் அவர்களுக்கு உபதேசம் பண்ண தொடங்கினார். He started to preach the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினார். அப்படி பிரசங்கம் பண்ணி முடித்த உடனே சீமோன் பேதுருவை கொஞ்சம் படகை ஆழத்திலே தள்ளி கொண்டு போய், he is still on the boat. இயேசு படகுல உட்கார்ந்தார். அல்லேலூயா. அந்த வசனம் பாருங்க, அது சீமோனுடையதா இருந்தது என்று சொல்லப்பட்டது. யாருடையதா இருந்தது? சீமோனுடையதா இருந்தது. காலியான படகிலே இயேசு உட்கார்ந்தது இங்க நமக்கு ஒரு புரிதலை கொடுக்கிறது. அண்டர்ஸ்டாண்டிங், நியூ அண்டர்ஸ்டாண்டிங். படகுடைய எஜமான் வலைகள் அலசி கொண்டிருக்கிறார். ஆனால் படகு இப்பொழுது காலியாக இருக்கிறது, தோல்வி உற்று நின்று கொண்டிருக்கிறது, நிறைவானதாக இல்லை. ஆனால் இயேசு அங்கே போய் அமருகிறார் படகில. முதலிலே சீமோனை அழைப்பதற்கு முன்பாக, சீமோனை அவருடைய ஊழியத்திற்கு, அவருடைய ராஜ்யத்துக்கு அழைப்பதற்கு முன்பாக, ராஜ்யத்தின் ஊழியத்துக்கு அவர் உட்கார வேண்டிய இடத்தில் உட்காருகிறார். இயேசு போய் இயேசு அந்த படகை தனக்கு சொந்தமாக சாதகமாக மாற்றுகிறார். ஏனென்று சொன்னால், திரும்பவும் அந்த படகிலே சீமோன் ஏறப்போகிறதில்லை. அந்த படகை தொடர்ச்சியாய் பயன்படுத்த போகிறதில்லை. இயேசு உட்கார்ந்து விட்டால் அது அவருக்கு தான் சொந்தம். இயேசு ஒரு இடத்துக்கு வந்து விட்டால் அது அவருக்கு தான் சொந்தம். இயேசு உட்கார்கிறார், சொல்லுகிறார், கொஞ்சம் ஆழத்திலே கொண்டு போய் வலைய போடுங்க. எங்க இருந்து சொல்றாரு? கரையில இருந்து சொல்றாரா, படகுல இருந்து சொல்றாரா? அவங்க மீன் பிடிக்கும் போது இயேசு எங்க இருந்தாரு? படகுல தான் இருந்தாரு.
அவ்வளவுதான். அவர் இறங்கவே இல்லை படகு விட்டு இறங்கவே இல்லை, படகுலயே தான் இருக்கிறார். அப்ப சொல்றாரு, படகுல அவங்க மீன்கள்லாம் பிடிச்ச பிறகு சொல்றாரு, நான் உங்களை மனுஷர்களாய் பிடிக்கிறவர்களாய் மாற்றுவேன். நாம இயேசுடைய அழைப்பை ஏற்பதற்கு முன்பு நம்ம எதை சார்ந்திருக்கோமோ அதை இயேசு இடத்துல கொடுத்து வேண்டும். We should surrender before we are going to the ministry. நாம் ஊழியத்துக்கு போவதற்கு முன்பாக முதலில் நம்மிடத்தில் இருக்கிறதை கொடுப்பது தான் சீஷத்துவம். சொல்லுங்க எல்லாரும். நாம் ஊழியத்துக்கு போவதற்கு முன்பாக நம்மிடத்தில் இருக்கிறதை இயேசுவிடத்திலே கொடுக்க வேண்டும். வாட் எவர் இட் மே பி. உங்களுக்கு வருமானத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கலாம், உங்களுக்கு அவைகள் ரிசோர்ஸா இருக்கலாம், ஆதாரமா இருக்கலாம். அதை நீங்கள் கொடுக்காத வரையிலும் நீங்கள் மனுஷரை பிடிக்கிறவர்களாக மாற்ற முடியாது. அந்த படகு இயேசு வேண்டும் என்று கேட்டார். ஏன் கடற்கரையிலே நின்று பேசியிருக்கலாம், அல்லது வேற ஒரு படகில ஏறி இருக்கலாம். அங்க எவ்வளவு படகு இருக்கும். பர்டிகுலர் இஸ் ஆன் ஜீசஸ் பீட்டர்ஸ் போட், சைமன் பீட்டர் போட். பேதுருவினுடைய படகுல ஏறி உட்கார்ந்தார். அப்போ பேதுருடைய படகுல ஏறி உட்கார்ந்தார்னா இஸ் பர்டிகுலர் ஆன் தட். அவர் குறிப்பிட்டு மையமிட்டு அவர் வேண்டும் என்று கேட்டார். இன்னைக்கு நம்ம லைஃப்ல எது நமக்கு வேணுமோ அது இயேசுக்கு வேணும். எது நமக்கு வேணுமோ அது இயேசுக்கு வேணும். அது கழுதையா இருந்தாலும் சரி, அது ஆடா இருந்தாலும் சரி, மாடா இருந்தாலும் சரி, நம்ம பொருளா இருந்தாலும் சரி, நம்ம பிள்ளைகளா இருந்தாலும் சரி, அது இயேசுக்கு வேண்டும். Jesus needs before coming to ministry. இயேசுக்கு நீங்க தேவைப்படுத்த முன்னாடி நீங்க எதை ரொம்ப நேசிக்கிறீங்களோ அது இயேசுக்கு வேணும். எத்தனை பேருக்கு புரியுது? இன்னைக்கு நிறைய பேருக்கு இது புரியாமலே ஊழியத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. வந்துட்ட பிறகு யோசிக்கிறாங்க, நமக்கு படகு அங்க சும்மா தானே இருக்குதுன்னு. ஊழியத்துக்கு வந்துட்ட பிறகு யோசிச்சுட்டு இருக்காங்க, நம்ம சிச்சுவேஷன் மாறலையே, நம்ம இப்படியே தானே இருக்கிறோம். நம்ம முழுசா ஊழியத்துக்கு வந்த பிறகு எப்படி பிலீவ் பண்ணணும் தெரியுமா? எல்லாவற்றையும் இயேசு பார்த்து கொள்வார்னு பிலீவ் பண்ணும். அந்த எண்ணமே இல்லை. அப்படி இருந்தாலும் என்ன ஆகுதுன்னா, நமக்குள்ள நான் என் கடமைகள்லாம் இன்னும் முடிக்கலையே, நான் சம்பாதிக்க வேண்டியது நிறைய இருக்குது, நான் வீடு கட்ட வேண்டியது இருக்குது, நான் என்னுடைய எல்லாத்தையும் செட்டில் பண்ண வேண்டியது இருக்குது. செட்டில்மெண்ட் பண்ணிட்டு வர அளவுக்கு ஆண்டவருடைய ஊழியம் சீப் கிடையாது. செட்டில்மெண்ட் பண்ணி வந்தா அது பேர் சாக்ரிஃபைஸ் கிடையாது. நான் இதெல்லாம் ஏன் உங்ககிட்ட பேசுறேன்னு தெரியல. ஒரு வேற 15 வருஷம் கழிச்சு கூட இந்த வசனம் உங்களுக்கு கிரியை செய்யும். ரைட் நவ், இப்போ நான் சொல்றேன், உங்களுக்கு எது வேணும்னு நினைக்கிறீங்களோ அது முதல்ல இயேசுவிட்ட கொடுத்தாதான் நீங்க அழைப்பை ஏற்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் நிறைய பேர் அந்த இடத்த கொடுக்காம இருக்கிறீங்க, அந்த பிளேஸ் கொடுக்காம இருக்கு, அந்த போட்டு கொடுக்காம இருக்கு. அப்போ சீஷத்துவ சிந்தை நமக்கு வர வேண்டும் என்று சொன்னால், நாம் அழைக்கப்படுவதற்கு முன்பு எதை ஒப்படைக்க வேண்டுமோ அதை ஒப்படைக்க வேண்டும். சொல்லுங்க. சீஷன் ஆகுவதற்கு முன்பு எதை ஒப்படைக்க வேண்டுமோ எதை ஒப்படைக்கணும்? படகு. நீ பயணம் பண்ண போறது, லைஃப் லாங் அதில் தான் டிராவல் பண்ண போற, அதில் தான் மீன் பிடிக்க போற, அதில் தான் பிழைப்பு, அதான் வருமானம். அதை ஒப்படைக்கணும். We have to surrender which we have the capital, which we have hold. எனக்கு எது பிடிப்போ அதை நான் விட்டு கொடுக்கணும். அல்லேலூயா. சில பேருக்கு ஹேபிட்டே பிடிப்பா இருக்குது. என்னது? பழக்க வழக்கமே பிடிப்பா இருக்குது நமக்கு. அப்ப நான் அர்த்தங்கள் எல்லாம் சொல்லிட்டு நான் செய்திக்குள்ள வரேன். இங்க பாருங்க, முதல்ல அவர் சொல்றாரு மனுஷரை பிடிக்கிறவர்களாக்கு. அதுக்கு கிரேக்க வார்த்தை என்ன பயன்படுத்துகிறேன்னு சொன்னா ஜோக்ரோன். அது ஜோக்ரோன்.
ஜோக்ரோன். ஜோக்ரோன் என்று சொன்னால் டு கேப்சர் ஃபார் லைஃப், டு கேட்ச் அலைவ், மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன். இயேசு அந்த வார்த்தையை அரமேயில சொன்னார். அங்கே கிரேக்கத்தில் எழுதப்பட்டிருக்கு ஜோக்ரோன் என்று சொன்னால் மனிதனை உயிரோடு பிடிப்பது. மனிதனை உயிரோ அவருக்கு தெரிந்த அவர் என்ன பிடிச்சிட்டு இருந்தாரோ அந்த வார்த்தையை வச்சே இயேசு அவர்களை அழைக்கிறார். வேற கஷ்டமான வார்த்தையை வச்சு அழைக்கல. மோசையை அழைக்கும் போது அந்த மேய்ப்பன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார். அந்த இடத்துலயே அவருக்கு புரியுற மாதிரியே அழைப்பு கொடுத்தார். இப்ப இயேசு பேதுரு அழைக்கும் போது அவங்களுக்கு புரியுற மாதிரியே அழைப்பு கொடுக்குறார். பிடிக்கணும் அப்படின்றது, மீன் பிடிக்கணும் அப்படின்றது பேதுருக்கு நல்லா தெரியும். அப்போ ஒரு மீனையும் பிடிக்க வைக்கிறாரு. ஆனா பிடிச்சு அந்த மீன் கரை வரத்துக்குள்ளேயோ செத்து போச்சு. பேதுரு பிடிச்ச மீன் கரைக்கு வரத்துக்குள்ள என்ன ஆயிடுச்சு. ஆனா மனுஷன் அப்படி இல்லை. செத்து போனவன் பிடிச்ச பிறகுதான் உயிரடைவான். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டோடைய நாமத்தை மயப்படுத்த சொல்லுங்க. மீன் உயிரோடு இருக்கும்போது பிடிச்சா செத்துரும். ஆனா மனுஷன் செத்து போயிருக்கிறான், அவனை பிடிச்சா உயிரடைவான். அதுக்குதான் ஆண்டவர் இன்னைக்கு உங்களை என்னை அழைச்சிருக்கிறார். கருவாடை பிடிக்கிறதுக்கு இல்ல, கருவாடை விட மோசமா எது காஞ்சி போருக்குதோ அவனை பிடிச்சி அவனை உயிராக்கிறதுக்கு தான், நறுமணம் உள்ளவனா மாற்றத்துக்கு தான் ஆண்டவர் உங்களை என்ன தெரிந்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் கைகளை உயர்த்தி நல்ல விசுவாசிங்க பார்க்கலாம். வானத்துக்கு நேராக கரங்களை உயர்த்தி வானத்தையும் பூமியை படைத்த ஆண்டவர் கொடுக்கிற இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. வானத்தையும் பூமியை படைத்த கர்த்தர் கொடுக்கிற இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. ஏற்கனவே அழைக்கப்பட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு இதை உற்சாகப்படுத்துகிறேன். நீங்க முதல்ல சரண்டர் பண்ணுங்க. போட்டை சரண்டர் பண்ணுங்க. எது போட்டு? நீங்க உங்க பிள்ளைங்களெல்லாம் நம்பிக்கையா வச்சிருக்கீங்க தெரியுமா? உங்க சொந்தக்காரங்கெல்லாம் நம்பிக்கை வச்சிருக்கீங்க தெரியுமா? உங்க பணத்தை நம்பிக்கையா வச்சிருக்கீங்க தெரியுமா? யூ சரண்டர் ஆல். எல்லாத்தையும் சரண்டர் பண்ணுங்க. அந்த இடத்துல இயேசு உள்ள கொண்டு வாங்க. அந்த இடத்துல இயேசு உள்ள கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். ஏன் கவலைப்பட்டு கலங்குறீங்க? ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, நாளைய தினத்தை குறித்து. எது நாளைய தினம்? எது நாளைய தினம்? டோன்ட் வரி அபவுட் த டுமாரோ அண்ட் ஃபியூச்சர். எது நாளைய தினம் என்று சொன்னால், பொதுவாக ரோமர்கள் என்ன செய்வார்கள்? தனக்கான பொருளை சேர்த்துக் கொள்வார்கள். யாராவது இல்லை என்று சொன்னால் அவர் ரோம இனத்தை சார்ந்தவருக்கே பொருள் உதவி செய்வார்கள். யூதர்களுக்கே பொருள் உதவி சமாரியர்களுக்கு செய்ய மாட்டார்கள், பக்கத்து வீட்டுக்கு செய்வார்கள். அவ்வளவுதான். தன் குடும்பம் பிறகு உதவி செய்வார்கள். ஆனால் இயேசு சொல்லுகிற இந்த உபதேசமானது நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதீர்கள் என்று சொன்னால், இவர்களுக்கு இருக்கிறது இருந்து கொண்டே கவலைப்படுவது. பொருள் இருக்கிறது, இன்னொருக்கு உதவிக்கு செய்யற அளவுக்கு பொருள் இருக்கிறது, இருந்து கொண்டே கவலைப்படுகிறவர்களை பார்த்து சொல்கிறார், இல்லாதவர்களை பார்த்து சொல்லவில்லை இயேசு. அந்த வார்த்தைய இல்லாத பஞ்ச பரதேசிகளை பார்த்து சொல்லல, எல்லாம் இருக்கிறவங்களை பார்த்து தான் சொல்ல. இருக்கிறவங்களுக்கு தான் நாளை தினத்தை பத்தி கவலை வரும். இந்த ஒரு குணமே நம்முடைய உளவியலுக்கு எதிரான குணம். நீங்க நல்லா யோசித்து பாருங்க. உங்களுடைய உளவியலுக்கு எதிரானது. உங்ககிட்ட இருக்குது, இருந்து கவலைப்படுறீங்க. ஆனா இல்லாதவன் கவலையே பட மாட்டான். இல்லாதவன் என்ன நினைப்பானா, இதுதான் என் வாழ்க்கைன்னு நினைப்பான். இருக்கிறவன் தான் என்ன பண்ணுவான், இன்னும் ஏதாவது கவலைப்படலாமா, மிச்சம் மீதி முனையில கார்னர் பை கார்னர் கவலைப்படுவான். ஒவ்வொரு இடுக்கும் கவலைப்படுவான் இருக்கிறவன். அதனாலதான் சொல்றாரு, இருக்கிறவனை பார்த்து தான் சொல்றாரு, நாளைக்காக நீ கவலைப்படாதன்ற. அதை கேட்ட ஜனங்களாம் உதவி செய்யற அளவுக்கு இருக்கிறவங்க. அல்லேலூயா. அங்க இருந்தவங்களா, இயேசுக்கு பின்னாடி அங்க சென்றவங்களா ஒண்ணுமே இல்லாதவங்களா இருக்கிறவங்க. அதனாலதான் அவர் சொல்றாரு, அஞ்ஞானிகளை போல, புற இனத்தவரை போல நீங்க கவலைப்படாதீங்க. அவங்களுக்கு தான் அந்த கவலை. ஏன்னா உங்களுக்கு ஒரு தகப்பன் உண்டு, உங்களை அனுதினமும் பராமரிக்கிறவர். உங்களுக்கு ஒரு நேசர் உண்டு, அனுதினமும் பராமரிக்கிறவர். அப்படி என்றால், நான் ஊழியத்துக்கு வந்துட்டேயா, நான் ஊழியத்தில் இருக்கிறையா, என் தேவைகள் இன்னும் சந்திக்கப்படாம இருக்குது,
இதனாலேயே நான் விரக்தி அடைகிறேன், இதனாலேயே நான் சோர்ந்து போறேன். அப்போ நான் இன்னைக்கு கண்டுபிடிச்ச ஒரு ரிசல்ட் என்னன்னா, நம்ம எல்லாம் சீசனல் கிறிஸ்டியன்ஸ், விழாக்கால கிறிஸ்துவர்கள். நேரம் வரும்போது விசுவாசிக்கிறவர்கள், இடுக்கண் வரும்போது விசுவாசிக்கிறவர்கள், இக்கட்டு வரும்போது ஐயோ ஐயோ என்று கற்றுக்கிறவர்கள். அப்படி இல்லை. சீசத்துவம் என்பது இடுக்கண் வரும்போது சத்தமிடுவதல்ல, இடுக்கண் வரும்போது ஊழியத்துக்கு ஒப்பு கொடுப்பதல்ல. எதுவுமே வராதுக்கு முன்னாடி நல்லா இருக்கும் போதே ஒப்பு கொடுக்கறது தான் சீசத்துவம். தியாகம் பண்ணுவது தான் சீசத்துவம். அதான் சோக்ரோன் என்று சொன்னால், மீனை இருக்கிற உயிரோடு இருக்கிற மீனை பிடிச்சி வெளியே கொண்டு வந்தா செத்துரும். காலை இறக்கி விடு, நீ கொண்டு காலை தூக்கி வச்சா என்ன வருது? தூக்கம் வருதா? ஜோக்ரோன் என்று சொன்னால் உயிரோடு இருக்கிற மீனை கொண்டு வரும்போது செத்து போயிருக்கு. ஆனா மனுஷனை பிடிப்பது என்று சொன்னால் ஏற்கனவே சமூகத்தில் இறந்த மனிதன், ஏற்கனவே சமுதாயத்தில் உடைக்கப்பட்ட மனிதன், இன்னும் சொல்ல போனால் கடைசி மனிதன், the lost man. கடைசி மனிதன் என்றால் யார்? Who is lost man? Lost man is LAST lost and also lost 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 man. கடைசி மனிதன் சமூகத்துல யாரு சொல்லுங்க பார்க்கலாம்? சமூகத்துல கடைசி மனிதன் யார் சொல்லுங்க பார்க்கலாம்? அதான் யாரு? லீஸ்ட் மேன், லாஸ்ட் மேன். ஒடுக்கப்பட்ட மனுஷன் கடைசி மனுஷன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இல்ல, உங்களுக்கு லாஸ்ட் மேன் யார் நீங்க தெரியுமா? உங்களுடைய கடைசி மனுஷன் யாருன்னு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? எபி உங்களுடைய கடைசி மனுஷன் யாரு? ஆத்துமாவா? ஜோசப் உன் கடைசி மனுஷன் யாரு? இன்னைக்கு யார நீ லாஸ்டா பார்த்துட்டு வந்திய ரோட்ல, அவன் தான் உன்னுடைய கடைசி மனுஷன். அவன் நாளைக்கு இருப்பானோ இருக்க மாட்டானோ தெரியாது. உன்னை கிராஸ் பண்றவன் நாளைக்கு இருப்பானோ இருக்க மாட்டானோ தெரியாது. நீங்க ஊழியம் செய்யற இடத்துல கடைசியா ஒருத்தர் அவங்க இருப்பாங்களோ இருக்க மாட்டாங்க. லாஸ்ட் மேன் அண்ட் ஆல்சோ இஸ் எ லாஸ்ட் மேன். இழந்த மனிதன், இறக்க போகின்ற மனிதன். அவன் இழிவான மனிதன், இழிவை நோக்கி போய் கொண்டிருக்கும் மனிதன், அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கும் மனிதன். இந்த கடைசி மனிதனுக்காக நாம் வாழவில்லை என்று சொன்னால் நாம் உண்மையான சீஷர்கள் அல்ல. அதான் ஜோக்ரோன், செத்த மனிதர்களை உயிராய் மாற்றுவது தான் நம்முடைய சீஷத்துவம். அல்லேலூயா. மீனானது உயிரோடு இருக்கிறது, அதை பிடித்தால் அது இறந்துவிடும். ஆனால் மனுஷனை, இறந்த மனிதனை பிடித்து நீங்கள் தேவராஜ்யத்துக்கு கொண்டு வந்தால் உயிரடைவார். அதுதான் சீசத்துவ சபை, சீசத்துவ வாழ்வு. சீசனல் கிறிஸ்டியன்ஸ் அப்படின்னா பண்டிகை. இன்றைக்கு பல லட்சம் கோடிகள் வரப்போகுது சீசனுக்கு. கிறிஸ்துமஸுக்கு மட்டும் கிட்டத்தட்ட ஒரு $5 மில்லியன் அளவுக்கு வியாபாரம் நடக்கும் உலகம் முழுசு. எவ்வளோ? $5 மில்லியன். யோசித்து பாருங்க, $5 மில்லியன் கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடி ரூபாய்க்கு வியாபாரம் நடக்கும். இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பயங்கரமா நடக்கும். கேக்கு எல்லாம் அழிய போறது. சீசனல். இதற்காக தான் இன்றைக்கு கிறிஸ்துவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். The policy of the Christian today is celebrating the season. ஆனால் நாம் பண்டிகைகளையும் நிகழ்வுகளையும் கொண்டாடுவதற்கு பதிலாக இயேசுவின் சீடர்களாக நாம் மாற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை நாம் வேதத்துல வாசிப்போம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் நினைக்கிறேன். தன்னை தான் வெறுத்து 24 வாசிங்க. தன்னை தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு. எப்படிங்க தன்னை வெறுக்க முடியும்? How can it possible? தன்னை தான் வெறுத்து, செல்ஃப் டினையல். எப்படி தன்னை தான் ஒரு மனுஷன் வெறுக்க முடியும்? அதான முடியல. தன்னை தான் வெறுக்க வேண்டும் என்று சொன்னால்
முதல்ல உங்கள் விசுவாசத்தின் மையம் என்ன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். You have to know about your center of faith. உங்க விசுவாசத்துடைய மையம் எது? ஐயா, உங்க விசுவாசத்தின் மையம் எது? உங்க விசுவாசத்துடைய நோக்கம் அல்லது மையம் எது? நீங்க அடைஞ்சு என்னயா பிரயோஜனம்? கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், இனிமையா இருக்கும். உங்கள் விசுவாசத்தின் மையம் இயேசுவாக மாறுவது. அல்லேலூயா. இன்னைக்கு எல்லாத்துக்கும் கவுன்சிலிங் இருக்குது. கவலைப்பட்டா கவுன்சிலிங் இருக்குது. பிரச்சனை வந்தா தீர்வு சொல்றதுக்கு கவுன்சிலிங் இருக்குது. ஆனா விசுவாசத்துல வளர்றதுக்கு ஆவிக்குரிய ஆலோசனை இல்லை. எந்த ஊழியக்காரியாவது ஆவிக்குரிய ஆலோசனை தருகிறார்களா? இல்ல. எல்லாம் உட்கார வச்சுக்கிட்டு குடும்ப ஆலோசனை, அதுல தன்னை ரொம்ப பெருசா நினைச்சுக்கிட்டு ஆலோசனை கொடுக்கறதுல எக்ஸ்பர்ட்னு நினைக்கிறது. அதுல நிறைய நேரத்துல தோல்விதான். நிறைய பேர் கேரக்டர் மாறாது அந்த கவுன்சிலிங் கொடுக்கறதுல. ஆனா விசுவாசத்தின் மையமா இருக்க வேண்டியவர் இயேசு. மையமா இருக்க வேண்டியவர் அல்ல, நீங்கள் இயேசுவாக மாற வேண்டும். நீங்கள் தன்னை தான் வெறுத்து என்று சொன்னால் சிலுவை எடுத்துக்கொண்டு வர வேண்டும். வாட் இஸ் யுவர் கிராஸ்? தன்னை வெறுப்பது என்றால் என்ன? யூ ஹாவ் டு டினை த சீசன், யூ ஹாவ் டு டினை த ரிலிஜன். உங்களுக்குள்ள இருக்க ஜாதி உயர்வை நீங்கள் வெறுக்க வேண்டும். அதான் தன்னைத்தான் வெறுத்தல். உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஈகோ, கௌரவம் இருக்கிற அதை வெறுக்க வேண்டும். அதான் தன்னைத்தான் வெறுத்தல். எல்லா வீட்லயும் எல்லாருக்கும் எல்லாம் நடக்குது, என்னெல்லாம் நிகழ்வு என் வீட்டுல மட்டும் நடக்கலையேன்னு ஒரு ஏக்கம் இருக்குதுல்ல, தன்னைத்தான் வெறுக்க தெரியல. ஏங்க, இது இயற்கை தானுங்க நீங்க சொல்லலாம். பர்த்டே கொண்டாடுறது இயற்கை தானுங்க. என்ன ஒருத்தர் கேட்டாங்க, பிள்ளைங்க நேற்று கிளாஸ்ல கேட்டாங்க, பிள்ளைங்களுக்கு கேக் வெட்டுறது சந்தோஷம் தாங்க. என்ன சொன்னாங்க? பிள்ளைங்களுக்கு அப்படிதானே கேட்டாங்க. என்ன கேட்டாரு? நாங்க வித்தியாசமான முறையில் என்ன பண்ணுவோம், பிள்ளைகளுக்கு சுவிசேஷம் சொல்லுவோம். நான் சொன்னேன், சுவிசேஷம் சொல்றதுக்கு கேக் வெட்டி தான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அப்படி ஒரு நிகழ்வே, அப்படி ஒரு மாதிரியே எந்த விதத்துல வேதாகமத்துல இல்லை. அப்போ தன்னை தான் வெறுத்தல் என்பது ஒரு பிறந்த நாள ரகசியமா கொண்டாடுறது. என்னது? மனசுல ஆசை இருக்கும், சொல்லுங்க எல்லாரும். மனசுல ஆசை இருக்கும், ஆனா கொண்டாடக்கூடாதுன்னு நினைப்பு இருக்கும். ஆனா யாருக்கும் தெரியாம கொண்டாடுது. நம்ம அதை வெறுக்கவே இல்லை. வெறுத்துட்டதா ஒரு கற்பனையில இருக்கிறோம் எல்லாரும். நான் வெளிப்படையா பச்சையா சொல்றேன், சில நேரங்கள்ல நம்ம கடமையை செய்யலன்னு சொல்லி நமக்கு கில்ட்டி இருக்குது. கர்த்தருக்குள்ள வந்தவங்களுக்கு நம்ம கடமையை செய்யலன்னு ஒரு குற்ற உணர்வு இருக்குது. நான் சொல்றேன், திரும்ப திரும்ப சொல்றேன், விசுவாசிக்க தைரியம் தான் ஊழியம் பண்ணுங்க. விசுவாசிக்க தைரியம் இல்லையா, ஊழியமே பண்ணாதீங்க. நான் இந்த செய்தியை உங்களுக்கு மட்டும் சொல்ல, ஆன்லைன்ல கேட்கறவங்களுக்கு சொல்றேன். விசுவாசத்துல தைரியம் தான் ஊழியம் பண்ணணும். அவங்க வீட்டுல நடக்குது ஃபங்க்ஷனு, இவங்க வீட்டுல நடக்குது ஃபங்க்ஷனு, இவங்களுக்கு நடக்குது ஃபங்க்ஷனு, என் வீட்டுல மட்டும் எதுவும் இல்லையே. சாவு கூட்டம் அவங்க வீட்டுல வருது, நம்ம வீட்டுல வந்தா நல்லா இருக்குமா? அது மட்டும் வரக்கூடாது. ஐயா, எது மட்டும் வரக்கூடாது? சாவு மட்டும் வரக்கூடாது. வீட்டுல என்ன பண்ணணும்? பொண்ணு வயதுக்கு வந்துடணும், பையன் பர்த்டே கொண்டாடணும், கல்யாணம் ஆகணும், வீடு கட்டணும். There will be a time. காலங்களும் நேரம் 15 காலத்துல ஆண்டவர் வைத்திருக்கிறார். இந்த காலத்தை மீறி நீ முன்னாடி முட்டினேனா, காலத்தை மீறி ஓடி போனேனா, உன் நிலைமை என்ன தெரியுமா ஆகும்? படு மோசமான நிலைமை. நீ கையை தூக்கி கதறினா கூட கேட்கறதுக்கு ஆண்டவர் இருக்க மாட்டேன். அந்த நேரத்தில் நீ சொல்லுவ, கடவுளே இல்லைன்னு நீ சொல்லுவ. பண்ண தப்பு யாருது? நாம பண்ண தப்பு. என்ன தப்பு? நாம் என்ன தப்பு பண்ணோம்? கர்த்தருடைய சத்தத்தை கேட்காம சுய இஷ்டப்படி எல்லாம் செஞ்சு இன்னைக்கு வெறுத்து போய் நின்று இருக்கோம், விரக்தியில நிக்கிறோம். இந்த விரக்தி, வெறுப்பு இதெல்லாம் ஏன் வருது தெரியுமா? நம்ம வாழ்க்கையில சோர்வு இதெல்லாம் ஏன் வருது தெரியுமா? கவலை எல்லாம் ஏன் வருது தெரியுமா? ஆண்டவர் உங்களுக்கு எதையுமே செய்யல, நீங்க தான் உங்களுக்கு ஏதோ செஞ்சுக்கிட்டீங்க. யூ டூ சம்திங் ஃபார் யூ, யுவர் லைஃப்.
உங்க வாழ்க்கையில ஏதோ ஒண்ணு நீங்க செஞ்சுக்கிட்டீங்க. டைமிங் காட்ஸ் டைமிங் தெரியணும். விசுவாச வளர்ச்சி இல்ல, தெரியல. நான் என்ன சொல்றேன்னா, எல்லாமே ஏங்க எனக்கு பின்னாடி வந்தவங்க வீடு கட்டினுங்கிறாங்க, எனக்கு பின்னாடி வந்தவங்க நல்லா இருக்கிறாங்க. இது சீசத்துவ சிந்தை இல்ல. பேசுகிற நானு நல்ல காரு பங்களா வசதியோட வச்சுக்கிட்டு பேசினா தப்பு. நானே ஒண்ணும் இல்லாம பேசிட்டு இருக்கேன். அதனாலதான் என்னால தைரியமா பேச முடியுது. ஆனா அதே மற்ற ஊழியர் செய்கிறவங்க உங்க கண்ணுக்கு ஒரு காலத்துல நல்லா தெரிஞ்சாங்கல்ல. ஏன்னா அப்போ உங்க பிள்ளைங்களாம் சின்ன சின்ன பிள்ளைங்களா இருந்தாங்க. அப்போ உங்களுக்கு வீடு இல்லை. இப்ப வீடு கொடுத்தோம், உங்களை நல்லா ஆசீர்வதிச்சுமே அடுத்த தேவைக்கு ஜம்ப் பண்றீங்க பாத்தீங்களா, அது சீசத்துவம் இல்லை. தேவைன்றது நான் தேடி போக கூடாது, அதுவா வந்து என் காலு கீழே உட்காரணும். அல்லேலூயா. அதுதான் சீசத்துவத்தின் சிந்தை. குழந்தை இல்லையா, நீ ஓடாத தேடி, அது வந்து நிற்கும். நிறைய பேர் சொல்றாங்க முயற்சி எடு. என்ன பண்ணோம்? முயற்சி எடுக்கும். என்ன எடுத்து என்ன பிரயோஜனம்? முயற்சி. நிறைய பேர் விசுவாசத்திலே எல்லாம் பண்ணி கடன் வாங்குவாங்க. எனக்கு இதுல உடன்பாடு இல்லை, இந்த காலத்துல இல்லை, அந்த காலத்துல இருந்தே உடன்பாடு இல்லை. லோனு கர்த்தர் கொடுக்குறாரு. எது எது லோனு கர்த்தர் கொடு, அதுல எனக்கு உடன்பாடே கிடையாது. பைபிள்ல அதுக்கு ஒரு ஆதாரம் காட்டுது. ஆண்டவர் பேசினார். என்னது? ஆண்டவர் பேசினார். எப்ப பேசுவார? உன்னை கடனாளி ஆக்கிறதுக்கு ஆண்டவர் பேசுவார? கர்த்தர் ஏதாவது பேசுவாரா? நீங்க வெயிட் பண்ணுங்கன்னா அப்ப காதுல கேட்கறதுக்கு என்ன இல்ல? சக்தி இல்ல, பலன் இல்ல. ஏதோ ஒரு உற்சாகத்துல யாரையோ ஒருத்தரை நம்பி லோன் போட்டு வாங்கிட்டது எல்லாம். இப்ப நீங்க திரும்பி பாருங்க, உங்க பக்கத்துல யாரு இருக்குது? திரும்பி பாருங்க. உங்க பக்கத்துல இப்ப யாரு இருக்குது? திரும்பி பாருங்க. நீங்க வீடு கட்டும் போது இருந்த ஆளுங்க பாதி பேர் செத்து போயிருப்பாங்க. நீங்க திருமணத்துக்காக போட்ட லோனு, கல்விக்காக போட்ட லோன், யாருடைய பேச்சை கேட்டு போட்டீங்கல்ல? கர்த்தர் கொடுத்தா நம்ம மகிழ்ச்சி அடைஞ்சீங்களே, அப்ப கர்த்தரும் உங்க பக்கத்துல இல்ல, யாரும் உங்க பக்கத்துல இல்ல. இப்பத்திக்கு திரும்பி பார்த்தா வியாதி தான் இருக்குது சுற்றி. பண்ண தப்பு என்ன இவ்வளவு நாள் கேக்குறீங்களே, ஏன் நான் இப்படி இருக்கிறேன்னு கேக்குறீங்களே, ஏன் இப்படி பண்ணன்னு ஒரு நாள் கூட உட்காந்து யோசிக்கலையே? யோசிச்சு என்ன ஆகும்? என்னது அட்டக்கட்ட கேள்வி, உச்சபட்ச யோசிச்சு என்ன ஆகும்? ஒன்னும் ஆக போகுது. நான் தானே கட்ட போறேன், நீ தான் கட்ட போற. இப்போ ஆகுது கர்த்தருடைய சித்தத்தின் வளைவுக்கு நேராக வர வேண்டும். கம் டு த சென்டர் பாயிண்ட் ஆஃப் கிரைஸ்ட். கிறிஸ்துவனுடைய மையத்துக்கு நேராக வர வேண்டும். தன்னை தான் வெறுத்து என்பது எதை நம்ம இன்னும் வெறுக்கல. ஈஸியா நமக்கு எந்த வழிமுறையில நம்ம கேட்டா கொடுப்பாங்கோ, நம்ம கேட்டா எல்லாமே செய்வாங்கன்ற ஒரு இடம் இருக்கு தெரியுமா, அதை நமக்கு வெறுக்க தெரியல இன்னும். அல்லேலூயா. ஆப் ஃபைனான்ஸ்ல நீங்க நிறைய இருக்கு. எவ்வளவு இருக்கு? நம்ம நினைச்சா இங்க இருக்கிற எல்லாருக்குமே ஆப் ஃபைனான்ஸ் கிடைக்கும். என்ன கிடைக்கும்? போய் உடனே இன்னைக்கு மாலையிலேயே போய் ட்ரை பண்ணி 1 லட்சம் லோனுங்க போட்டு தொலைக்க போறீங்க. அதெல்லாம் எனக்கு சொல்றதுக்கே பயமாகுது. மெசேஜ் துருன்னு பஜாஜ் ஃபைனான்ஸ் அந்த அது விட்டு சொல்லிட்டேன்னா, அதை நினைக்க கூடாது. அதை என்ன பண்ணக்கூடாது? சரி இல்ல, கிடைக்க கட்டி என்ன, கிடைக்கலன்னா என்ன? ஒண்ணு விசுவாசத்தை வைத்து அமைதியா உட்கார கர்த்தரே செய்வார். இல்ல கர்த்தர் எனக்கு கொடுத்துட்டாருன்னு ஃபுல்லா நம்ப தெரியும். இது ரெண்டுமே பண்ண தெரியாம ஊழியத்துக்கு வந்துட்டு சீசனா மாறிட்டு சிந்தையை எங்க அடமானம் வச்சிருக்குது? உலகத்துல அடமானம் வச்சு. இதுதான் சீசனல் லைஃப். தன்னை தானே வெறுக்காத ஒரு வாழ்க்கை. தன்னை தான் வெறுத்துனா நிறைய பேர் நீங்க தப்பா புரிஞ்சுக்கிறாங்க.
அதுல சொல்ற லிஸ்ட் எல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க. மனைவி, பிள்ளைகள், அதெல்லாம் அன்னைக்கு இயேசுனுடைய கான்டெஸ்ட். ஆமா, மனைவி விட்டு வந்தோம்னா மனைவி விட்டு வர்றதில்ல, அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் விட்டுட்டு வர்றதுனால வரலாம். அன்னைக்கு பவுல் சொல்றாரு, மற்ற சகோதரரை போல ஸ்திரீயானவர்களை கூட்டிக் கொண்டு திரிய எனக்கு. நீங்க ஊழியத்தை பாருங்க, அது ஒரு பாரம்பரியம். பாஸ்டமாவும் பாஸ்டும் ஒன்னா போனோம், எங்க போனோம் என்ன போனோம் ஒன்னா, அது பாரம்பரியம். அன்னைக்கு பவுல் என்ன சொல்றாரு, அதை என்ன சொல்றாரு, அநேகர் சகோதரர்கள் நம்மள என்ன பண்றாங்க, ஸ்திரீகளை கூப்பிட்டு கொண்டு வராங்க, எனக்கு அப்படி போக மனசு இல்லை அப்படின்ற. இதெல்லாம் பாரம்பரியம். நம்முடைய கவலையே ஒரு பாரம்பரியம் தான், நம்முடைய வியாக்கியானமே ஒரு பாரம்பரியம் தான், நம்முடைய வசனத்தை விளக்க முறையே ஒரு பாரம்பரியம் தான். தன்னை தான் வெறுத்து என்று சொன்னால் நமக்குள்ள இருக்க ஈகோ, ஜாதி, நம்முடைய சாதியை வெறுக்க வேண்டும், சிலுவையை சுமக்க வேண்டும். தன்னை தான் வெறுத்து என்று சொன்னால் நமக்குள்ள இருக்கிறதான எல்லாவித மேன்மை என்கிற எண்ணங்களை நாம் வெறுக்க வேண்டும். இந்த வசனம் மனுஷனை பிடிக்கிறவர்களாக வசனம் புதிய ஏற்பாட்டுல மட்டும் இல்ல, பழைய ஏற்பாட்டிலையும் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கு. எரேமியா 16:16 வாசிக்கலாமா? எரேமியா 16:16. இதோ நான் மீன் பிடிக்கிற அநேகரை அழைத்து அனுப்புவேன், இவர்கள் அவர்களை பிடிப்பார்கள். அதுக்கு பின்பு வேட்டைக்காரராகிய அநேகரை அழைத்து அனுப்புவேன், இவர்கள் அவர்கள் எல்லா மலைகளிலும் எல்லா குன்றுகளிலும் கண்மலையில் வெடிப்புகளிலும் வேட்டையாடுவார். இந்த வார்த்தை தான் இயேசு பயன்படுத்துகிறார். புதுசா இயேசு அங்க ஒன்னும் ஒரு பெரிய தத்துவத்தை சொல்ல, ஏற்கனவே எரேமியாவில் உரைக்கப்பட்ட வார்த்தை. இதோ நான் மீன் பிடிக்கிற அநேகரை அழைத்து அனுப்புவார், இவர்கள் அவர்களை பிடிப்பார்கள். 2 தீமோத்தேயு 2:26 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது பாருங்க. டினையல், இங்கெல்லாம் இந்த ஜோக்ரோன் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஜோக்ரோன், கேட்ச் லைவ். பிசாசனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிக்கப்பட்டிருக்க அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாகவும் சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும். பிசாசனுடைய கண்ணியிலிருந்து விடுபடுவதற்கு சொல்லுங்க எல்லாரும். பிசாசனுடைய எதுங்க பிசாசனுடைய கண்ணி? பிசாசு தனியா கண்ணி எடுத்து வைக்க மாட்டான், நம்ம கண்ணில் படுறதுதான் கண்ணி. சொல்லுங்க எல்லாரும், கரெக்டு தானே? பிளிப்கார்ட் படுத்தா கண்ணில், பேகு படுத்தா கண்ணில், பிளிப்கார்ட்ல இருக்கிற பேகு படுத்தா அதான் கண்ணி. உங்களுக்கு குறுக்கு வழியில ஏதாவது பண்ணணும் தோணுதா, அதுதான் கண்ணி. எதையுமே நேர்மையான வழியில பண்ணன்ற எண்ணம் கிடையாது. நேர்மையா நீதியா வாழன்ற எண்ணம் நமக்கு கிடையாது. குறுக்கு வழியில எதெல்லாம் யோசிக்க முடியுமோ அதான் கண்ணி நமக்கு. பிசாசு ஒரு கண்ணியை கொண்டு வந்து நமக்கு வைப்பான். ஒரு பிசாசு ஒரு 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 ஸ்னேர், ஒரு வலைய பின்னுவான் அப்படின்றது நானு எனக்கு கண்ணில் படுறதுதான் கண்ணி. சொல்லுங்க எல்லாரும், என் கண்ணில் படுறதுதான் கண்ணி. பேர் நல்லா இது பாருங்க, கண்ணி. என்னது கண்ணி? எங்க எதில படுது? கண்ணுல கண்ணி. சொல்லுங்க எல்லாரும், கண்ணுல கண்டன்ற மாதிரி நமக்கு எல்லாரும் கண்ணா இருக்குது. கண்ணில் படுறதுலாம் கண்ணி. பேகை பார்த்தோன்னே நல்லா இருக்குதுன்றது சீசனல். இது பேர் என்னது? சீசனல். அது சீசன் தானே. பேகை பார்த்தோன்னே சீசன் வந்தது இல்ல, எதை பார்த்தாலும் ஆசை வர்றது. இதே வேடிக்கை பார்த்துனே போகுது. அவங்க வீட்டுல பலா மரம் இருக்குது, நம்ம வீட்டுல இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது கூட ஆசை வரும். அவங்க வீட்டுல கொய்யாக்கா மரம் இருக்கு, நம்ம வீட்டுல இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க வீடு இந்த கலர்ல இருக்குது, நம்ம வீடு கூட இப்படி நல்லா போர்த்தி கொள்ளலாம் அப்படின்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். காண்டா மிருகத்தின் எண்ணம் என்ன எண்ணம்? காண்டா மிருகத்தின் எண்ணம், யானையின் எண்ணம். யானைக்கு தான் பார்க்கறதெல்லாம் மேஞ்சின்னு தின்னு கிடக்கும். அவங்க வீட்டுல கார் நிக்குது, நம்ம வீட்டுல. நான் ஒருத்தர் சொன்னேன், அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, நீங்க பிரசங்கம் பண்றதுக்காகவே நான் வாங்கினேன் அப்படின்னா. இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா, கஷ்டப்படணும் வாங்குங்க. நீங்க பிரசங்கம் பண்ணதுக்காகவே நான் என்ன பண்ணேன்னா 4 பைக் வாங்கினேன். என்னது எனக்கா நஷ்டம்? எனக்கா நஷ்டம்? பிரசங்கம் என்னத்துக்கு பண்றாங்க?
உங்க கண்ணில் படுற கண்ணியிலிருந்து விலகிறதுக்காக பண்ணுங்க. தயவுசெய்து உங்களை கையெழுத்து கேட்கிறேன், இன்னும் உங்களை வெறுக்கிற தன்மைக்கு நேரம் வாங்க. அப்படின்னா நம்மை நாமே வெறுக்கணும்னா நம்ம ஸ்ட்ரென்த்தை எவ்வளவு டிபெண்ட் பண்ணியிருக்கோம். நான் என்னால முடியும்னு ஒரு கட்டம்லாம் என்னால முடியும்னு சொல்றோம் இல்லையா, அந்த இடத்துல இயேசுவை கொண்டு வந்து வைங்க. அல்லேலூயா. அந்த இடத்துல இயேசுவை கொண்டு வந்து வைங்க. இயேசுவை கொண்டு வந்து அந்த இடத்துல வைக்கலன்னா, அந்த படகுல வைக்கலன்னா, நம்ம மனுஷரை பிடிக்கிறோம்ல மாற மாட்டோம். போன வாரம் வந்த சகோதரர் கேட்டார், உங்க சர்ச்சில் சிறு கூட்டம் தான், ஆனா இந்த கூட்டத்தால பெரிய 10,000 பேர் உள்ள சபையை சமாளிக்க முடியும்னு சொன்னார். அல்லேலூயா. சென்னையில இருக்க ஒரு மகா பெரிய சபை, ஹைதராபாத்ல இருக்க மகா பெரிய சபை நம்ம சபையோட சின்ன சபைன்னு அவர் சொன்னார். ஏன்னா அந்த அளவுக்கு நீங்க வசனத்தை இந்த ஜனங்களுக்கு சொல்லியிருக்கீங்க, அந்த அளவுக்கு ட்ரெயின் பண்ணிருக்கீங்க. இவங்க எல்லாம் உபத்திரவத்துல நிற்க போகிறவர்கள் சொன்னார். உபத்திரவம் வந்தாலும் இவங்க கர்த்தருக்கு மறுதலிக்க மாட்டாங்க. அந்த சாட்சியை நாம் காப்பாற்றுவோம். நீங்க யோசித்து பாருங்க, இங்க இருக்க எத்தனை பேருக்கு பைபிள் போதிக்க தெரியும்? கைகளை ஊத்துங்க, நல்லா உயர்த்துங்க. பைபிள் போதிக்க தெரியல. ஆனா இன்னைக்கு சென்னையில இருக்க எவ்வளவோ பெரிய சபைகளுக்கு இந்த அளவு கூட ஒரு 6-7 பேர், ஒரு 10 பேர் அளவு கூட பைபிள் போதிக்க தெரியாத பெரிய சபைகள். பெரிய சபைகளா இருக்கலாம், ஆனா சீசர் இல்லைன்னா அது பெரிய சபைக்கான அர்த்தமே இல்லை. நம்ம சின்ன சபையா இருக்கலாம், எல்லாமே சீசர்களா இருக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிட்ட திரளான ஜனம் வந்தாங்க, 12 பேர் தான் சீசர் ஆனாங்க. இந்த சிறு கூட்டத்தால தான் எது வேணா பண்ண முடியும். சிறு கூட்டத்தால தான் பெரிய பெரிய காரியங்களை பண்ண முடியும். நீங்க நிறைய பேர் கவலை, என்னை தேடி நிறைய பேர் வரமாட்டாங்க. கர்த்தர் உங்களை விசேஷமானவர்களாக வைத்திருக்கிறார். எலியாவை போல மறைத்து வைத்திருக்கிறார். இயேசுவை போல மறைந்து இருக்கிறீர்கள். ஏதோ ஒரு இடத்துல மட்டும் திரளான ஜனங்கள் எப்போ ஒரு இடத்துக்கு வருவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தன்னை தான் வெறுத்து என்று சொன்னால் ஜாதியை வெறுக்கணும், உங்களுக்கான பலனை வெறுக்கணும், என்னால முடியுன்றதை வெறுக்கணும், நான்ன்றதை வெறுக்கணும். அது போல நிறைய நேரத்தை இயேசு அங்க ஒரு பெரிய லிஸ்டே கொடுத்துருக்காரு. அன்னைக்கு இருந்த சூழ்நிலைக்கு தகப்பன், தாய், பிள்ளைகள், வீடுன்னு சொன்னார். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை நிறைய இருக்கு, அது நம்ம வெறுக்கணும். இன்னைக்கு பாருங்க, மதத்தை வெறுக்கணும். என்ன பண்ணணும்? மதத்தை வெறுக்கணும், மதத்தை வெறுக்கணும். இந்த மதத்தை நம்ம வெறுக்க முடியலன்னா நம்ம சீஷனா இருக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. மதத்தை நாம் வெறுக்கணும். என்ன மதத்தை வெறுக்கணும்? மத கட்டமைப்பை நாம் வெறுக்க வேண்டும். நீங்க எல்லாம் பாருங்க, நாம எல்லாம் அந்தியோகிய கிறிஸ்துவர்களாக தான் இருக்கும். நசரேயன் கிறிஸ்டியனா இல்ல. அந்தியோகிய கிறிஸ்துவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, கட்டமைப்புல வாழ்வாங்க, சபை கட்டமைப்புல வாழ்வாங்க. அது பவுலின் உபதேசத்தினால வாழ்வாங்க. ஆனா நசரேய கிறிஸ்தவர்கள் இயேசுவின் வார்த்தையின் மட்டும் வாழ்வாங்க. அல்லேலூயா. நீங்க எந்த வார்த்தையில வாழ போறீங்க? நீங்க எந்த வார்த்தையில வாழ போறீங்க? இயேசுவின் நிறைய வார்த்தை சொல்லியிருக்காரு. இயேசுவின் வார்த்தை சொல்லியிருக்காரு பாருங்க, தன்னை தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஃபாலோயிங் ஜீசஸ். இயேசுவை பின்பற்றுதல் என்பது ஒரு பெரிய இறையல். அல்லேலூயா. இயேசுவை பின்பற்றுவது என்பதே பெரிய இறையல். இயேசுவை சமயத்திற்கும் காலங்களுக்கு ஏற்ப பின்பற்றுவது என்பது அது சீசனல். ஆனால் இயேசுவை தொடர்ச்சியாய் பின்பற்றுவது என்பதுதான் சீஷத்துவம். ஆர் யூ சீசனல்? ஆர் யூ டிசைபிள்? நீங்கள் சீஷனா அல்லது சீசனா? பக்கத்துல பார்த்து கேளுங்க, நீங்கள் சீசனா சீசனா? வரப்போகுது நம்ம கூட கிறிஸ்துமஸ் சீசன். எல்லாம் உற்சாகம் ஆயிடுவாங்க டிசம்பர் 1 தொடங்கின உடனே. சில பேருக்கு உற்சாகம் வரும், சில பேருக்கு கவலை வரும். நம்ம சபையில் இருக்க யாருக்கும் கவலையும் வரக்கூடாது, நமக்கு அது கிடையாது. நமக்கு கவலையும் வரக்கூடாது, உற்சாகமும் வரக்கூடாது. நமக்கு அது கிடையாது. சொல்லுங்க எல்லாம். அந்த இதுவே அந்த 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 ஒரு மேட்டரே நமக்கு, அப்படி ஒரு விஷயமே நமக்கு கிடையாது.
நம்ம சீசனல் கிறிஸ்டின் சொல்லுங்க, நம்ம சீசன் பாக்குறவங்க இல்ல. நம்ம எப்ப விதைச்சாலும் மாம்பழம் வரும், நம்ம எப்போ விதைச்சாலும் பலாப்பழம் வரும். நான் சொல்றேன், இங்க இருக்கிற எல்லாரும் எந்த நேரம் நீங்க ஜெபம் பண்ணிட்டு போய் பேசின ஜெபம் கூட பண்ணுமா ஆயத்தமே கூட ஒருத்தர் போய் பேசினா கத்தரை ஏத்துப்பாங்க. அந்த அளவு தான் இங்க வளர்த்து வச்சுக்கிறாரு ஆண்டவர். ஆனா நீங்க என்ன பண்ணீங்கன்னா, யூ ஆர் ட்ரையிங் டு பி சீசனர். சீசன் அந்த நீங்க பின்னாடி போய் சீசன்ல வாழணும்னு ஒரு 3 வருஷம் நல்லான்ட்டு 4வது வருஷம் ட்ரெஸ் எடுக்கலையே எனக்கு இந்த நேக்கம் விருப்பம் எல்லாம் அப்படின்னு பாட்டு பாடி என்ன பண்றது? இயேசுவின் சிந்தையா மாறிட்டு திரும்ப உலக சிந்தைக்கு வர்றது எவ்வளவு பெரிய அயோக்கியதானம். இயேசுவின் சிந்தையில வாழ்ந்துட்டு இயேசுவ பகிரங்கமா தரிசனத்தெல்லாம் பார்த்துட்டு பரலோக காட்சியெல்லாம் பார்த்துட்டு அப்படின்றது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் சொல்லுங்க. முன்னா பலமா யோசித்துங்கிறார். ஏதோ 30ஆம் தேதியோட வந்துட போறோம், என்ன நிலைமை, கத்தர் உனக்கு தான் பேசிக்கிறார். பயப்படாதுங்க. படகுல ஏறி உட்காந்துட்டு ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ கொடுத்த இடத்துல உன் பர்மிஷன் தான் கேட்கிறாரு. படகு கொஞ்சம் தா, உட்காந்துக்கிட்டுமான்னு கேட்கிறாரு. வானானா நீ என்ன பண்ணும், முதல்ல என் படகுல ஏறாதீங்கன்னு சொல்லி ஏற்றி விட்டு மீனையும் பிடிச்சிட்டு அப்புறம் காலில் வந்தா என்ன என்னை விட்டு போயிடணும். சொல்லுங்க, எல்லாரும் படகையும் கொடுத்துறது, அவரும் உட்காந்துருவாரு, மீனையும் சொல்றபடி போட்டு எடுத்துட்டு லாபத்தை எடுத்துட்டு என்னை விட்டு போயிட்டுனா அர்த்தம். நீங்க நிறைய பேர் அப்படித்தான் பொண்ணு, எனக்கு வானா ஊழியம் வானா ஒன்றும் எனக்கு ஊழியம் செய்யறதுக்கு இருப்பாது. உன் வாயில வரலாமா, அதோட 100 கெட்ட வார்த்தை பேசு. யார உன்னை 100 கெட்ட வார்த்தையில திட்டிக்கும். நீ மனுஷியா, நீ மனுஷனா அப்படின்னு சொல்லி நீங்களே உங்களை திட்டிங்க. படகை கொடுத்துட்டீங்க. சொல்லுங்க எல்லாரும், அவர் சொன்னபடி. இப்போ காலில் விழுந்தா என்ன அர்த்தம், என்ன விட்டுருங்கண்ணா. இப்பதான் விஷயமே ஸ்டார்ட் ஆகுது. எல்லாரும் சொல்லுங்க, கை தட்டி சொல்லுங்க, இப்பதான் விஷயமே. நீ படகை கொடுத்துட்ட, மீனையும் புடிச்சிட்ட, அற்புதத்தையும் பார்த்துட்ட, உன்னை எப்படி நட்ட போறாருன்றதையும் பார்த்துட்ட. இன்னமும் நீ என்ன பண்ற, காலில் வந்து சாமி என்னை விட்டுரு சாமி, நான் கிடையாது. என்ன சொல்ற, என்னை விட்டு நான் என்ன பண்ண மாட்டேன் ஊழியத்துக்குலாம். இதுதான் சீசனுங்க. ஆனா சீசன் எதுவும் பேசாம லேவி எழுந்து போனா பாருங்க அவர் பின்னாடி. அதான் நான் சொன்னேன், பின் செல்லுதலிலே ஒரு இறையில் இருக்கு. யாரும் அது பெரிய இறையில பாக்குறது. பர்த்திமேயு அந்த மனுஷன் இயேசுக்கு பின் சென்றான் என்று சொன்னால், இதுவரையிலும் எருசலேமை ஒரு முறை கூட பார்த்ததில்லை, மனுஷனை பார்த்ததில்லை. இயேசுக்கு பின் சொல்றது எருசலேமை பார்ப்பதற்காக அல்ல, அவர் சிலுவையை பார்ப்பதற்காக. ஆண்டவர் ஏன் பர்த்திமேயு கண்ணை எத்தனையோ முறை எரியோ தாண்டி போயிருப்பாரு, கடைசியில ஏன் திறக்கிறாரு தெரியுமா? இந்த பர்த்திமேயு முதல் வருஷத்திலே திறந்தா சீசன் ஆயிருப்பானான்னு தெரியல, இயேசுக்கு பின்னாடி வந்திருப்பானான்னு தெரியல. அவர் கடைசியா அந்த பூமிக்கு விட்டு போவதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் அவன் கண்ணை திறந்தார். ஏன் தெரியுமா? அவன் நேரடியா அவருடைய பாடுகளை பார்க்க வேண்டும். இன்னைக்கு கர்த்தர் உங்க கண்ணை திறக்கிறதுக்கு காரணம் தெரியுமா? உங்களுக்கு ரகசியத்தை, உங்களுக்கு ஆவியானுடைய தொடுதல, உங்களை பரிசுத்தாவியர் நடத்துதல, எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு காரணம் தெரியுமா? அவருடைய பாடுகளையும் அவருடைய அன்பையும் பார்க்கறதுக்கு மட்டும்தான். சில பேரை கர்த்தர் எதுக்கு மட்டும் தெரிஞ்சிருக்கிறாருன்னா, உலகத்தை வெறுத்து அவருடைய தூதர்களாய் மாறுவதற்காக தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆனா நீங்க அந்த பொசிஷன்ல இருந்து இறங்க பாக்குறீங்க தெரியுமா? இது எவ்வளவு ஒரு மோசமான செயல்ன்றத உட்கார்ந்து இன்னைக்கு வீட்டுல போய் யோசி. இந்த வார்த்தையில எனக்கு சாதாரணமா யாரையும் குறிப்பிட்டுலாம் பேச தெரியாது. இவ்வளோ ஒரு 3/4 மணி நேரம் புது புது வார்த்தையை பேசணும்னா இதெல்லாம் ஒரு நாள் ஃபுல்லா யோசிக்க நேற்றுக்காதீங்க. நீங்க யோசிக்கவே டைம் இல்லை. பாருங்க, நீ காலிலே கண்ணு வந்து இருட்டிட்டு அப்படியே பிளர் ஆகி இப்பதான் கண்ணு கொஞ்சமா விடுதலை. தலைவலி, தூங்கவே இல்லை, 2-3 நாளா தூங்கலை. ஊழியம் திருநெல்வேலியில வந்துட்டு ஒரே நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்குள்ளேயே இதெல்லாம் படிச்சுட்டு மறுநாள் கிளாஸுக்கு நேற்று போயிட்டு வந்து நேற்று 9:30 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தேன். வந்துட்டு தான் இன்னைக்கு காலையில 4 மணிக்கு.
நீ எதற்காக பிடிக்கப்பட்டாயோ அதை தொடர ஆசையாயிருக்கு. எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நான் எதற்காக பிடிக்கப்பட்டேன் அதை தொடர ஆசையா இருக்கிறேன். அல்லேலூயா. நீங்க எதுக்கு பிடிக்கப்பட்டீங்களோ அதை நிறுத்திட்டு வேற எதையும் யோசிக்காது. யூ ரன், காட் வில் டேக் கேர். நீ ஓடு, கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துப்பார். இவ்வளவுதான் சொல்ல முடியும். இதுக்கு மேல புதுசா ஏதாவது சொல்ல முடியுமா நம்மளால? நீ ஓடு, கர்த்தர் உனக்கு பார்த்துப்பார் எல்லாத்தையும். உனக்கு ஏற்ற இப்ப இன்னைக்கு என்ன, நாளைக்கு வானானா இன்னைக்கு என்ன, இன்னைக்கும் கவலைப்படக்கூடாது. நாளைக்கே வானான்றான்னு இன்னைக்கு கவலைப்படலாமா? சொல்லுங்க எல்லாரும். நாளைக்கே வானான்றார், நான் இன்னைக்கு கவலைப்படலாமா? அதான் நம்ம சர்ச்சில் இருக்க தம்பி, உங்களுக்கு எல்லாம் தெரியும், எனக்கு 34 வயசு ஆயிடுச்சு. நான் என்ன சொன்னா, நான் என்ன எதுவுமே சேர்க்கலையாண்ணா, லைஃபே ஒரே ஒரு மாதிரி இருக்கானா. டேய் 34 இல்லை 44 ஆனாலும் உனக்கு இருக்கிற பொண்ணை கர்த்தர் வச்சிருப்பாருடா. இல்லைண்ணா அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் தானே வாழ முடியும். அப்ப நீ வாழ்க்கையை வெறுக்கிறடா. வாழ்க்கை எதுக்கு வாழணும்? முதல்ல வாழ்க்கையே திருமணத்துக்கு தானா? வாழ்க்கையே குடும்பத்தோடு வாழறதுக்கு தானா? இல்ல, இதை விட ஒரு மேன்மையான வாழ்க்கை இருக்குது. பரலோகத்துக்காக வாழற ஒரு வாழ்க்கை இருக்குது. இன்னைக்கு நிறைய பாஸ்டர் இந்த ஸ்டாண்ட்ல இருந்து மாறிட்டாங்க. அல்லேலூயா. இந்த இப்ப நான் பேசுற இந்த ஸ்டாண்ட 20 வருஷம் முன்னாடி பேசினாங்க பாஸ்டருங்க. பரலோகத்துக்காக நான் வாழ்கிறேன். இன்னைக்கு என்ன சொல்றாங்க, நீ ஆசீர்வாதத்துக்காக வாழ வேண்டும். மாறி போச்சு ஸ்டாண்டு. நான் தான் சொன்னேன், இன்னைக்கு சென்னையில இருக்கிற கட்டப்பட்டிருக்க பெரிய சபையில இருக்க விசுவாசிகளுக்கு நீங்கள் ஒவ்வொரு டீச்சரா மாறலாம், பைபிள் டீச்சரா மாறலாம். அந்த அளவுக்கு கர்த்தர் கிருபையில உங்க எல்லாரையும் கர்த்தர் உருவாக்குறதுக்கு எனக்கு பலனை கொடுத்து வச்சிருக்காரு. நீங்க கொஞ்சம் நல்லா யோசித்து பாருங்க, நீங்க யாருன்றது உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு திருவள்ளூர்ல இருக்க சபையில உங்களை போல சத்தியத்தை கேட்ட விசுவாசிங்க, உங்களை போல டீச் பண்ணக்கூடியங்க, உங்களை போல புதுசா சொல்லக்கூடியங்க யாராவது இருக்காங்களா? எப்படி அதுக்கு பின்னையா இப்படி உட்காந்துக்கிறீங்க சோகமா எல்லாரும்? இப்படியா உட்காந்துக்கிறீங்க? வாய்ப்பு கிடைக்கலன்னு உட்காந்துக்கிறீங்களா? ஒரு நாள் வரப்போகிறது, ஒரு நாள் வராதுல்ல, வந்துருச்சு ஏற்கனவே. நீங்க தான் அவங்கள போய் தேடி உட்காராம இருக்கிறீங்க. இந்த ஊர்ல, இந்த பட்டணத்து நகரத்துல எழுப்புதலை காண்பதற்காக ஜனங்கள் ஆயத்தமா இருக்கிறார்கள். நீங்கள் தான் அவரை போய் தேடவில்லை. நீங்க இன்னும் சீசனலா தான் இருக்கிறீங்க. இன்னும் பண்டிகை வரட்டும், இன்னும் நம்ம காலம் கணிந்து வருதுன்னு உட்காந்துக்கிறீங்க. இல்ல, நிறைய பேருக்கு குடும்பத்துல இருக்க பிள்ளைகளை சீசராய் மாத்த தெரியல. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஒன்னே ஒண்ணுதான், நம்மிடத்துல கர்த்தருடைய பயங்கரமான காரியங்களை இன்னும் பிள்ளைகள் பார்க்கவில்லை. They will not see the miracle, mighty miracles of God. இந்த சபையில நிறைய பேர் சொந்த பலத்துல ஓடிட்டு இருக்கீங்க. சொந்த பலத்துல ஓடிட்டு இருக்கீங்க. நீங்க ஆண்டவர் செய்யக்கூடாதுன்ற வேலையெல்லாம் செஞ்சுன்னு இருக்கீங்க. உங்களை ஆண்டவர் ஒரு வியாபாரம் பண்ணவே சொல்ல, நீங்க ஒண்ணுத்துக்கு உதவாதவங்க தான். ஆனா உங்களை தகுதியாக்கி திரும்ப போய் ஒரு கடை வைக்கிறது, திரும்ப போய் ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு இருக்கு, திரும்ப போய் வேற ஏதாவது தலையிடுறது. பிளீஸ் பிளீஸ் வெயிட் அப்பான் தி லார்ட். ஆண்டவர்கிட்ட கேளுங்க. சீசனல் கிறிஸ்டினா இருக்காதீங்க, சீசத்துவம் நிறைந்த கிறிஸ்துவர்களா இருங்க. உங்க படகை எத்தனை பேர் கொடுக்க போறீங்க? ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என் படகு கொடுத்துடுறேன் ஆண்டவரே, அதுதான் எனக்கு வருமானமே. பீட்டருக்கு வருமானமே எதுங்க? அதுக்குதான். அதை கொடுத்துட்டு மீனையும் பிடிச்சிட்டு என்ன சொல்றாரு பீட்டரு? என்னை விட்டு போயிடுங்க. சொல்லுங்க எல்லாரும், தொடுங்க எல்லாரும் காலில், உங்க காலையே தொடுங்க, மற்றவங்க காலை இல்ல, காலை தொட்டு என்னை விட்டுருங்க ஆண்டவர். என்னது? நான் இல்லப்பா, நான் வரலப்பா, ஊழியத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். சரி, கதையை எப்படி யோசி விட்டுட்டாரு ஆண்டவர், என்ன இருக்கும்? சரிப்பா நான் வேற யாராவது பார்த்துக்க, என்ன இருக்கும்? ஆழத்துல இல்ல, கண்ணை விட்டு கண்ணகம் போயிருந்தாலும் பேதருக்கு மீன் கடிச்சிருக்காரு. நிச்சயமா தான். அந்த கலிலேய கடற்கரை பைத்தியமாவனா சுத்தி நின்றுருப்பான் துணியை கட்டி. ஏசு கூப்பிட்டாரு, நான் போல, இதையே தான் சொல்லி நின்றுருப்பான். ஏசு கூப்பிட்டாரு, நான் போல. ஏசு கூப்பிட்டாரு, நான் போல. ஏசு கூப்பிட்டாரு, அதுக்குள்ளேயே முடியலாம் நிறைய வளர்ந்துட்டு அவன் ஒரு லேகியவனா மாற்றிருப்பான். ஏசு திரும்ப கடற்கரைக்கு வந்தப்போ, ஆண்டவரே தேவனுடைய குமாரனே உனக்கும் எனக்கு திரும்ப அவர் போயிட்டு இருப்பார். தேவன் உங்க எல்லாரையும் பக்குவப்படுத்தி வச்சிருக்காரு. இந்த கடந்த நீங்க எத்தனை வருஷமா வந்துட்டு இருக்கீங்க இந்த ஆராதனைக்கு தெரியல, கர்த்தர் உங்களை பக்குவப்படுத்தி வச்சிருக்காரு.
உங்க கவலையை நீங்க ஃபேஸ் பண்ற அளவுக்கு ஆண்டவர் இந்த ஐக்கியத்துல உங்களுக்கு பலன் கொடுத்துருக்காருல்ல. யார் எது பேசினாலும் அவமானத்தை தாங்குற அளவுக்கு பலன் கொடுத்துக்கிறாருல்ல. யார் எது பேசினாலும் லெஃப்ட் ஹேண்ட்ல ஹேண்டில் பண்ற அளவுக்கு பலன் கொடுத்துக்கிறாருல்ல. நீங்க என்ன யார்த்தையா போய் சண்டை போட்டுக்கிறீங்களா? இங்க இருக்கிற யார் மேலேயாவது கேஸ் இருக்கா? இங்க இருக்கிற யார் மேலேயாவது உபத்திரவம் இருக்கா? இங்க இருக்க யார் மேலேயாவது வியாதி இருக்கா? இங்க இருக்க யார் மேலேயாவது பயங்கரமான வீட்டு தேடி வந்து உங்களை அழிக்கிற அளவுக்கு பிரச்சனை இருக்குதா? எதுவுமே இல்லைல்ல. கர்த்தர் நம்ம சமாதானத்தின் பாதையில் நடத்துறாரு. இன்னும் திருப்தி வரலையே, இன்னும் ஒரு ஆரோக்கியமான ஆறுதல் வரலையே. நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் கேட்டா, நான் சும்மா பேசுமா சொல்லுங்க எல்லாரும், என்ன பாருங்க, சும்மா பேசுன. சும்மாலாம் பேசாத, அப்புறம் நீ சும்மா தான் இருப்ப. சும்மா பேசு. விசுவாசன் பலனை மறுதளிக்கிறவளா இருக்காது. இந்த மெசேஜ் முடிச்சுட்டு போய் யாரும் என்ன என்ன பண்ணாதீங்க. ஜோசப், மனசுக்குள்ள என்ன பண்ணக்கூடாது? திட்டக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? மனசுக்குள்ள என்ன பண்ணக்கூடாது? என்ன திட்டக்கூடாது. என்னடா இவரு எதையோ பேசிட்டு இருக்காரு, எப்ப பார்த்தாலும் இந்த சிவசித்துவத்தை எடுத்து வேலையை பத்தியே பேசினுங்கிறாரு. தயவுசெய்து சொல்றேன், நீங்க நல்ல சத்தியம், இதை நீங்க நல்லா யோசிச்சீங்கன்னா நல்லா இருப்பீங்க. இவர் என்னதானே சொன்னாருன்னு யோசிச்சீங்கன்னா நல்லாவே இருக்க மாட்டீங்க. உங்களுடைய வாழ்க்கையை பற்றி பேசாம மற்ற சபையில இருக்கிறவங்களை பார்த்தா பேச முடியும். நான் என்ன இன்னைக்கு சொல்றேன், சீசனல் கிறிஸ்டினாவோ சீசனல் வாழ்க்கையோ வாழாதீங்க, சீசத்துவ வாழ்க்கை வாழுங்க. படகை கொடுங்க. சொல்லுங்க எல்லாரும், படகை கொடுங்க. எது சோர்ஸோ அதை கொடுங்க. சொல்லுங்க, எதை சோர்ஸோ அதை கொடுங்க. இங்க இருக்கிற எல்லாருக்கும் நான் திரும்பவும் சொல்றேன், படகை கொடுத்துட்டீங்க, மீனியும் பிடிச்சிட்டீங்க, காலில் விழுந்து வானா ஆண்டவரேன்னு சொல்லாதீங்க, கண்டினியூ பண்ணுங்க. அல்லேலூயா. அவர் தான் சொல்றாரு, கண்டினியூ பண்ண. பேதுரு தான் சொல்றாரு, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். அல்லேலூயா. He found the Christ, real Christ. கிறிஸ்துவை அவர் கண்டுபிடித்து விட்டார். இயேசு அவருக்கு தெரியும். சொல்லுங்க எல்லாரும், பேதுருக்கு கண்ணில் பார்த்து இயேசுவை தெரியும், பழகந்த பார்த்து இயேசுவை தெரியும். ஆனா கிறிஸ்துவ ரொம்ப நாள் அறிக்கையிடாம இருந்தாரு. இயேசு கேட்டார், நீ என்னை யாருன்னு நினைக்கிற? கிறிஸ்து, ஜீவனுள்ள தேவனுடைய மெய்யான குமாரனாகிய கிறிஸ்துன்னு சொன்னார். அல்லேலூயா. உங்களை எல்லாருக்கும் இயேசுவை தெரியும். ரெண்டு பேரும் ஒண்ணு தானையா? ஆமா. இயேசு இந்த உலகத்துல வச்ச பேர், கிறிஸ்து உலக தோட்டத்துக்கு முன்பாக வச்ச பேர். அப்படின்னா இயேசு நீங்க தற்சமயம் கூப்பிட்டுக்கலாம், விடுதலைக்காக கூப்பிட்டுக்கலாம். நீங்க நிரந்தரமா ஒரு அபிஷேகத்துல வாழணும்னா கிறிஸ்துவை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். கிறிஸ்துவின் அபிஷேகத்தை கண்டுபிடிக்க வேண்டும். கிறிஸ்துவின் அடையாளத்தை கண்டுபிடிக்கணும். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நம்ம படகை ஒப்பு கொடுக்கலாமா? நல்லா கவனிங்க. ஆண்டவருடைய சமூகத்தை சொல்லுங்க, படகை கொடுக்கணும். சொல்லுங்க, படகை கொடுக்க போறேன். சொல்லுங்க, ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுங்க, படகை கொடுக்க போற ஆண்டவரே. படகை கொடுத்துட்டு துடுப்பு வச்சு கூடாது, நீங்க வலையை கீழே போட்டுடணும். சொல்லுங்க, வலைய எது வலை? நீங்க சார்ந்திருப்பது, நீங்க சார்ந்திருப்பது, அந்த சார்ந்திருப்பத நீங்க கீழே போட்டணும். யாரை சார்ந்து இருக்கணும்? கர்த்தரையே சார்ந்து. நாளை தினத்தை குறித்து என்ன பண்ணாதீங்க, ஏன் கவலைப்படுறீங்க? அவரே சொல்லிட்டாரு, அவரே சொல்லிட்டாரு. சொல்லுங்க எல்லாரும், அவரே சொல்லிட்டாரு, நான் ஏன் கவலை பண்ணணும்? அவரே சொல்லிட்டாரு, நான் ஏன் கவலை பண்ணணும்? தேங்க்யூ ஜீசஸ். இந்த பாட்டு ஒண்ணு தெரியுமா உங்களுக்கு எல்லாருக்கும்? பாடுறோம். வாலிப படகு, உல்லாச படகு, தம்பர நம்பும் தன்னல படகு. வாலிபம் படகு, உல்லாச படகு, தன்பல நம்பும் தன்னல படகு. காலம் வரும் உன் போன மாறுமே, காலம் வரும் உன் போன மாறுமே. கர்த்தரையே தேடியே வருவாய் என்றே, கர்த்தரையே தேடியே வருவாய் என்றே. படகோ படகு, கடலிலே படகு, கர்த்தர் இயேசு இல்லா படகு. படகோ படகு, கவலிலே படகு, கர்த்தர் இயேசு இல்லா படகு. எல்லாரும் சொல்லுங்க, தெரியுமா அந்த பாட்டு? எத்தனை பேருக்கு
சொல்லுங்க. படகோ, நான் பாடுற மாதிரி சொல்லுங்க. படகு, படகோ கூடுங்க. ஒரு நாட்டுப்புற பாட்டு எப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம். படகோ பாடுறா. படகோ படகு கடலிலே படகு கத்தரேசு இல்லா படகு. படகோ படகு கடலிலே படகு கத்தரேசு இல்லா படகு. படகோ படகு கடலிலே படகு கத்தரேசு இல்லா படகு. கவிழ்ந்து போகுது பாரு, கதறாங்க கேளு, காத்திடவோ யாரும் இல்லையே. கவிழ்ந்து போகுது பாரு, கதறாங்க கேளு, காத்திடவோ யாரும் இல்லையே. குடிப்பழக்கத்தினால் குழம்பும் படகு குடும்பத்தையே அழிக்கும் படகு. குடிப்பழக்கத்தினால் குழம்பும் படகு குடும்பத்தையே அழிக்கும் படகு. சடுதியினிலே சாய்ந்து போவாயே, சடுதியினிலே சாய்ந்து போவாயே. அழைக்கும் அன்பர் இயேசுவை நாடி வருவாயே, அழைக்கும் அன்பர் இயேசுவை நாடி வருவாயே. படகோ படகு கடலிலே படகு கத்தரேசு இல்லா படகு. பாடுவோம். படகோ படகு கடலிலே படகு கத்தரேசு. கவிழ்ந்து போகுது பாரு, கதறாங்க கேளு, காத்திரவோ யாரும் இல்லையே. கவிழ்ந்து போகுது பாரு, கதறாங்க கேளு, காத்திரவோ யாரும் இல்லையே. படகோ படகு கடலிலே படகு கத்தரேசு இல்லா படகு. படகோ படகு கடலிலே படகு கத்தரேசு இல்லா படகு. கத்தரேசு இல்லைன்னாவோ விழுந்து போகும். அந்த காலத்திலே ஒரு அழகா அன்னைக்கு அந்த காலத்துல என்ன எழுதிக்கிறாங்க பாருங்க. வாலிப படகு உல்லாச படகு, தன் பலனை நம்பும் தன்னல படகு. தன்னையே நம்பின்னு இருக்கும் வாலிப படகு. அப்புறமா ஓட்ட உழுத்து கூட தெரியாது வாலிப படகு. என்ன பண்ணாது? ஓட்ட உழுந்து சிங்க் ஆகும். என்ன பண்ணும்? சிங்க் ஆகும். அப்புறம் லிங்க் ஆகும். என்ன ஆகும்? சிங்க் ஆயிட்ட பிறகு என்ன ஆகும்? ஆடும். ஆடின உடனே ஏன்னா பக்கத்துல பசங்க யாராவது வராங்களா பார்த்து 2K கிட்ஸ கையை பிடிச்சி இந்த லிங்க் ஆயிடும். அப்புறம் பிளிங்க் ஆகும். ஏமாத்திட்டு போயிட்ட பிறகு இல்ல ஒருத்தன் கை விட்டு போயிட்ட பிறகு என்ன பண்ணும்? பிளிங்க் ஆகும். பாருங்க, அந்த காலத்துல இவ்வளவு அழகா எழுதியிருக்காங்க. இன்னைக்கு உங்க படகை ஆண்டவர் ஒப்பு கொடுங்க, கடவுள் உங்களை நடத்துவார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் நோக்கி நாம் பார்ப்போம். ஆண்டவரே, நாங்க சீசனல் டிசிப்ளா இருக்கக்கூடாது. ஏதோ காலத்துக்கு நேரத்துக்கு நாங்க ஒரு சீசனா இருக்கக்கூடாது. ஆண்டவரே, நாங்க நம்புகிற சீசனா இருக்கட்டும். கர்த்தர் நல்லவர். நம்ம திருவிழந்துக்கு நேரம் போறோம்.